நிலக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரியில் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே குளத்துப்பட்டியில் அமைந்துள்ள அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் வகையில் பாரம்பரிய பொங்கல் திருவிழா இன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் கலை, கலாச்சாரம் மற்றும் வீர விளையாட்டுகளை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் சத்யஸ்ரீ தலைமை தாங்கினார். விழாவின் முக்கிய சிறப்பம்சமாக தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் கம்பீரமான காளைகள் கல்லூரி வளாகத்திற்கே அழைத்து வரப்பட்டன. வழக்கமான கொண்டாட்டங்களை தாண்டி மாணவிகள் காளைகளுடன் இணைந்து பொங்கல் திருநாளை கொண்டாடியது அனைவரின் கவனத்தையும் ஆச்சரியத்தையும் ஈர்த்தது. கல்லூரி வளாகத்தின் முன்பகுதியில் வண்ணமயமான கோலங்கள், புது பானையில் மஞ்சள், குங்குமம், இஞ்சி, மஞ்சள் குழைகள் கட்டி பாரம்பரிய முறையில் பொங்கல் வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மங்கள இசை முழங்க பேராசிரியர்களும் மாணவிகளும் ஒன்றிணைந்து செங்கரும்புகள் சூழ பச்சரிசி, பசும்பால், வெல்லம் இட்டு சூரிய பகவானை நோக்கி பொங்கல் பானை வைக்கப்பட்டது. பொங்கல் பொங்கி வரும் வேளையில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் எழுப்பிய பொங்கலோ பொங்கல் என்ற உணர்ச்சிமிக்க முழக்கம் கல்லூரி வளாகத்தையே திருவிழா கோலமாக மாற்றியது. தொடர்ந்து பாரம்பரிய உடையணிந்த மாணவிகள் கும்மிப்பாட்டு, நாட்டுப்புற பாடல்கள் பாடி ஆடி மகிழ்ந்தனர். நவீன கலாச்சார மாற்றங்களுக்கு மத்தியிலும் தங்கள் வேர்களை மறக்காமல் பட்டுப்பாவாதை சட்டையணிந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மரியாதை செலுத்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டது விழாவின் உச்சகட்டமாக அமைந்தது. இந்த நிகழ்வில் பல்வேறு துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சாதி மதங்களை தாண்டி தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் அமைந்த இந்த சமத்துவ பொங்கல் விழா மாணவிகளிடையே பண்பாட்டு பெருமையையும் உற்சாகத்தையும் ஆழமாக விதைத்தது. நிறைவாக இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொங்கலும் கரும்புகளும் அனைத்து மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டன. கல்வியுடன் பண்பாட்டையும் போதிக்கும் விழாவாக இந்த சமத்துவ பொங்கல் எல்லோரின் மனதிலும் நெகிழ்ச்சியுடன் பதிந்தது.